அட்டகாசமான சுவையில் ஒரு தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சுட சாதம்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு முறை இதை செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். பேச்சுலர்ஸ், வேலைக்கு போகிற உமன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. என்னோடய ஃபேவரெட்டும் கூட. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இதோட தண்டை கட் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா தக்காளியும் இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. 1/2 கிலோ அளவுக்கு தக்காளிக்கு நான் அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் சேர்க்குற தக்காளிக்கு ஏற்றது போல் அளவுகளை நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. காம்புகள் எதுவும் இல்லாமல் இதில் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க. நான் பழைய புளி சேர்த்துருக்கத்தால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் புது புளி சேர்க்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தோலோடவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. அடுத்து காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே நல்ல காரமாக இருக்குங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா 1.5 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னி போல் ஆகிடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கடாய் இல்லைனா இது போல் தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெள்ளை கலரில் மாறி வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது மாதிரி நைஸாக நல்லா அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலெண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க. நான் 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தாங்க ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 வரமிளகாவை இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வரணும். லைட் கோல்டன் கலரில் வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா பூண்டெல்லாம் நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வருங்க. இந்த ஸ்டேஜில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லை மேலே தெளித்து வரும். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா சட்டுன்னு நல்லா இறுக்கமாக ஆகிட்டு வெந்து வந்துடுங்க. டேஸ்ட் ரொம்ப அப்போ நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் மட்டுமே வச்சு நல்லா கலந்து விட்டு இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கணுங்க. இடையில் இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருங்க. அதுதான் நம்மளுக்கு சரியான பதம். 10 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக இதை நம்ம வேக வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லா தெரியும் மசாலா வெந்து வந்திருக்குன்னு. பாருங்கள், இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை வேக வச்சு ஒரு 9 நிமிஷம் ஆகியிருக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பொடியை சேர்த்ததுமே ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடுகு வெந்தய பொடி சேர்க்குறதால ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே மணமாக இருக்குங்க. இது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சுட சாதம்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.